குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். வேல்ஸ் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். மைண்ட் ரினியூவல் மெசேஜ் மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் வருது. 20 வருஷம் ரிசர்ச்ன்றது கடவுளுக்கு சம்பந்தமான காரியங்களையும், கடவுளுக்கு என்னெல்லாம் இந்த உலகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அதற்கான விளக்கங்களும், மதங்களின் விளக்கங்களும், மதங்களால் கடவுளை பார்க்க முடியாது என்ற உண்மையை தெரிவதற்கும், அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷத்துக்கும் போகிறதுக்கும், நிம்மதியாக கடவுளை பற்றி தெரிந்து கொண்டு மிக சந்தோஷமாக அவரோடு வாழ்வதற்கான வழியையும் சொல்லிக் கொடுக்குறோம். சாதாரண இடம் கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற இடம் நீங்கள் போய் தேடி பாருங்கள். ஆசிரமம் இருக்குது, மடம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இடத்துல சாமி கோவில் இருக்குது, குளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதை சொல்லி கொடுக்குற இடம் அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் எனக்கு கிடைக்கல. 35 வயசு வரைக்கும் எனக்கு கிடைக்கல. தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்போது கடவுள் தொட்டாரோ அவர் சொல்லிட்டார், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். அற்புதமான விஷயம். அதனால தான் அந்த அனுபவம் கிடைச்ச உடனே நான் என்ன நினச்சேன், எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்கட்டுமே, ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு கடவுள் சொன்னார். சரி, இந்த அனுபவத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லு. ஆனாலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது நேற்று கூட நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம் இல்லையா? உலகத்தில் எப்படி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சொன்னோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, அவர் தீர்மானித்த பிரகாரமாக நடக்கிறது. கெட்ட சக்தின்னு ஒன்று தரக்கான்ல, அவனை அப்படியே விட்டு வைக்கிறார். அவனும் தீர்மானிச்சப்பா நீ போடான்னு சொல்கிறார். ஆனால் டைம் வரும்போது எல்லாத்தையும் முடிச்சிடுவேன்றார். அதற்கான இதில் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்போ நம்ம நினைக்கூடாது, எப்போனா முடிக்கட்டும் அவர் பார்த்துக்கலான்னு. முடிக்கும் போது நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த முடிவில் நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் இப்போயே அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடவுளோடைய சேர்ந்து பிணைந்து வரணும். நீ காலையில் மெசேஜ் மேம் தான் எடுத்தாங்க. ஒரிசாவுக்கு, நார்த் இந்தியாவுக்கு. அற்புதமாக இருந்தது. நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அதிசயமாக இருந்தது. ஒரிசாவில் அதாவது பெரிய நாகரிகம் இல்லாத, பெரிய படிப்பறிவு இல்லாத ஆளுங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. வருத்தப்படுறாங்க, ஐயோ எங்களுக்கு இது வரைக்கும் தெரியலையேன்னு. எனக்கு வருத்தம் என்னென்னா, எங்கள் அப்பா எங்கள் படிப்பறிவாளிகளும் ஞானிகளும் பெரிய பெரிய விஷயம் தெரிஞ்சவங்களும் இதெல்லாம் அசால்ட்டாக எடுத்துக்கிறீங்க. ஏதோ சொல்லிட்டு போகிறார், நம்ம பாட்டுக்கு நம்ம பூஜை சாமி கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம், நம்ம என்ன செய்கிறோமோ அதுதானே கரெக்டே அப்படின்னு உட்காந்துருக்கிறீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளாலே ஒன்றும் பண்ண முடியாது. விஷயம் சொல்லிகிட்டே தான் இருக்க முடியும். உங்கள்கிட்ட தெளிவு கொடுத்துட்டே தான் இருக்க முடியும். எடுக்கிறீங்களா, கிரகிக்கிறீங்களா, வரீங்களான்றதெல்லாம் உங்கள் இஷ்டம். நல்லா தொடர்ந்து கேளுங்கள். பாருங்கள், நான் சொன்னேன்ல, நிறைய விஷயம் உலகத்தில் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளெல்லாம் குழப்பி கன்ஃபியூஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போயிட்டாங்க. வாழ்க்கையை ஒரு கன்ஃபியூஸ் வாழ்க்கையில் தான் போயிட்டுருக்குறோம். ஒரே டென்ஷனில் பறந்துட்டுருக்கோம். ஆனால் கடவுள் உத்தேசிக்கிறதுன்னு தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் நினைப்பீங்க நான் கற்பனை பண்ணுறேன். கற்பனைலாம் கிடையாது. அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். இப்போவும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அதை சொல்கிறேன். அதனால் கற்பனை கிடையாது. உண்மையாகவே உணர்ந்துட்டு சொல்கிறேன். கடவுள் என்ன ஆசைப்படுறாருன்னா, நம்ம உள்ளத்தை ஒரு வீடு மாதிரி ஆக்கி சுகமாக அங்கே உட்காரலான்னு ஆசைப்படுறாரு. நம்ம வீடு நம்ம உள்ளத்தை என்ன நினைக்கிறாரு, நல்லா கோயில் மாதிரி, நல்ல வீடு மாதிரி ஆக்கிட்டு நான் ஜாலியாக போய் உட்காரணும், அங்கே அவங்க கூட கையை பிடிச்சி இப்படின்னு நடக்கணும், நிறைய விஷயங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தெளிவு கொடுக்கணும், புரிய வைக்கணும், கெட்ட சக்தியோட எல்லா தந்திரத்துலேருந்தும் என்னை காப்பாற்றணும். அதுக்கு நம்ம இசைந்தோன்னு வச்சுங்களேன். சரி கடவுளே, வாங்க உள்ளே வந்துடுங்க, எனக்கு வழி காட்டுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அற்புதமாக உங்களை கையை பிடிச்சி நடத்தி கொண்டு வர. யாராக இருந்தாலும் சரி, அழகாக புனிதவானாகணும், நல்லவனாக இருக்கணும், சாமியாராக இருக்கணும், பாதிரியாராக இருக்கணும், ஃபாதராக இருக்கணும், சர்ச்சு பாஸ்டராக இருக்கணும், இல்லை முல்லாவாக இருக்கணும், இல்லை மடாதிபதியாக இருக்கணும், ஐயோ சுவாமியாக இருக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. யாராக இருந்தாலும்
நீங்கள் மட்டும் குனிஞ்சு பணிஞ்சு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், வாங்க கடவுளே, என் உள்ளத்தில் நான் வீடாக தரேன் உங்களுக்கு, வந்து தங்குங்கன்னு சொன்னால் போதும், அற்புதமாக வந்து தங்கிடுவார். நான் இப்போ சொன்னேன்ல, இது கற்பனை கிடையாது, நான் அனுபவிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். நான் அனுபவ ரீதியாக அதை சரியாக உணர்ந்து அழுது சொல்கிறேன். ஏன்னா அதை உணர்ந்துட்டோன்னா நம்ம சும்மா இருக்க முடியாது. அதை உணர்ந்துட்டோன்னா நம்ம சாதாரணமாக இருக்கவே முடியாது. நம்ம பாட்டுக்கு கோயிலெலாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த விஷயத்தை உணர்ந்து பேச தொடங்கிட்டோம்னு வச்சுங்களேன், கண்ணிலேருந்து தண்ணி பொல பொல பொலன்னு கொட்டும், இருதயம் அப்படியே உருகும். இதான் திருப்பி சொல்கிறேன், இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன், சும்மா ட்ராமாலாம் கிடையாது. சும்மா எனக்கு தோணுதெல்லாம் சொல்லி கற்பனைலாம் பண்ணல, உண்மையாகவே அதுதான் நடந்துச்சு, இப்போவும் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேருக்கு, கோடானு கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படி. நீங்கள் அந்த கூட்டத்தில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நினச்சக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது என்னமோ நடக்குது, நம்ம செய்கிற சடங்கு சம்பிரதாயம் தான் கரெக்டு, நமக்கு அப்படியே பெற்றோர்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே வந்துச்சு, அதனால் அது மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், திருப்பி பார்க்க மாட்டோம்னா யாருக்கு நஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு தான் நஷ்டம். கடவுளுக்கு நஷ்டமா? கிடையவே கிடையாது. நான் சொன்னேன்ல, கோடானு கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிறாங்க. 4000 வருஷமாக நிறைய பேருக்குள்ளே பேசிட்டு நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாரு. இடம் கொடுத்தா உங்ககிட்ட வருவார், இல்லையா பை பை சொல்லிட்டு போயிடுவார். அதனால் அந்த அனுபவம் பயங்கரம். அப்போது என்ன நினைக்கிறாருன்னா, நடந்து நம்ம கையை பிடிச்சிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே நடந்து உள்ளத்தில் நடந்துட்டு, தம்பி இது பண்ணுப்பா அது பண்ணுப்பா எப்படிப்பா இருக்கிறெல்லாம் சொல்லி, எப்படி சாப்பிட்டியா, இனிமேல் என்ன பண்ண போகிற அப்படிலாம் பேசிக்கிட்டு உங்களை வழி நடத்தி ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூட நடந்து அற்புதமாக நடக்கலாம். ஆனால் அவர் ஆசைப்படுறாரு, நமக்கு தான் டைம் இல்லையே, நமக்குன்னு யாருங்க நீங்கன்னு நம்ம அவர்கிட்ட, ஹலோ இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்க நான் என்ன மாதிரி பிஸியாக இருக்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் வருத்தம் ஒன்று ஒரு வகையில் சந்தோஷம் என்னென்னா, இப்படி இந்த உலகெல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு இந்த நேரம் கிடைச்சது பாருங்கள், கொஞ்சம் அவர் கூட உட்கார்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரித்து எடுத்தார் பாருங்க, அதுக்கே 1000 நன்றி சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்க? அது நாங்கள் செய்கிறோங்க. எப்போன்னா ஒரு 70 வருஷம் ஆகட்டும், 70 வயசு ஆகட்டுங்க, ரிட்டையர்ட் ஆகும்ல, ஈஸ்டரில் வந்து படுக்கும்போது அப்போ கூப்பிட்டுக்கலாம் அவருக்கு தேவையில்லை உங்களை. வயசாகி உபயோகமற்ற உங்கள் உடம்பு, உங்கள் சட்டம் அவருக்கு தேவையில்லை. துடிப்பாக உலகத்தை செயல்படும்போது கொடுக்காத இருதயத்தை நீங்கள் 70 வயசில் கொடுத்தீங்கன்னா வேணாம். நம்ம ஆளுங்க தெரில பாருங்கள், நம்ம ஆளுங்கெல்லாம் பாருங்கள் 70 வயசுலாம் போவானுங்க, காசி யாத்திரை ஒய் கோயிலாக சுற்றுறது, குளமாக சுற்றுறது. அப்பா ரிட்டையர்ட் ஆகிடுச்சு, இனிமேல் கோயிலாக சுற்றி அப்படியே முக்தி அடைஞ்சு நிறைய பேர் அப்படி தான் நினச்சின்னுக்கிறாங்க. அது வரைக்கும் பேசாமல் இருப்போம், ரிட்டையர்மெண்ட் லைஃப் வரட்டும், அப்புறம் நம்ம உலகுக்கு திருட்டாயிட்டு அவருக்கு ஒர்க்கு எப்போ கிழவன் ஆகிட்டப்புறம், கிழவி ஆகிட்டப்புறம் மனசில் புரிஞ்சுது. துடிப்பாக இருக்கும்போது உலகத்தில் கொட்டணும், கெட்ட சக்திக்கு வாரி வாரி நம்ம எனர்ஜியை கொட்டணும். சின்ன வயசுலேருந்தே காலையில் இருக்கும்போதே ஓட்டுறா இப்படிடா, டான்ஸ் பண்ணா, என்ஜாய் பண்ணா, அதுக்கப்புறம் பிஸி ஆகுடா, டே குடும்பம்டா, ஐயோ புய்யோ ஃபுல் பிஸி ஆகுடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட சக்தி எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் 70 வயசு 80 வயசு ஆகும்போது ஈஸ்டரில் படுத்துக்கிட்டு வா சொர்க்கத்துக்கு வர முடியுமான்னு பார்த்தா அவர் கேட்பார், நீ யாருன்னு கேட்பார். நீ யார்? என் கூட வளராத நீ யார்? அப்படியே போயிடுவார். ஒரு ஆள் கூட கனவு காணாதீங்க, வயசாகிட்ட அப்புறம் அடியே சாமி கும்பிட்டா அப்படியே தப்பிச்சு சொர்க்கத்து போயிடலான்னு. நோ வே, நோ வே. அவரோட உள்ளத்தில் நீங்கள் உறவாடாமல் அவர் கூட இருக்கலான்னு கனவு கூட காணாதீங்க. அதுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க. தினமும் காலையில் 10 நிமிஷம் மெசேஜ் கேளுங்க. பாண்டிச்சேரியில் இருந்தால் 1 மணி நேரம் வந்து எங்கள் கூட உட்காருங்க. இந்த வாரம் நாங்கள் இல்லை, நாங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படி தான் வருவோம், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தான் வருவோம். நிச்சயமாக அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம்.
ஆனால் இந்த வாரம் பார்க்கணுன்றவங்க ஆன்லைனில் வேணால் நம்ம கூகுள் மீட்டில் உட்காரலாம். மற்றவங்களையும் சேர்த்து வந்து உட்கார வைங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மட்டும்னாலும் ஓகே. யார் ரெகுலராக அங்கே வர்றவங்களுக்கு மட்டும். அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கும்போது வராதவங்க இப்போ வந்து ஆன்லைனில் வரீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் வரமாட்டோம். ஏன்னா நாங்கள் அங்கே தானே இருக்கிறோம். புதன்கிழமை வந்துடுவோம், அங்கே வாங்க அடுத்த வாரம். அதனால் ரெகுலராக வர்றவங்க வேணால் ஆன்லைனில் வாங்க. அது உங்கள் விருப்பம். நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கும் டைம் இல்லை, நாங்களும் எங்கள் பிஸியாக தான் இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் பிஸியாக இருந்தாலும் இதுக்கு தான் முதலிடம், கடவுள் வேலைக்கு தான் முதலிடம். அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா வருவோம். கூடவே யாருன்னா ரிலேட்டிவ்ஸோ யாருன்னா வராங்கன்னா, ஏன்னா எங்கேருந்து வேணால் வரலாம், அமெரிக்காவில் கூட வரலாம், ஜப்பான்லேருந்து கூட வரலாம். அதனால் ஊரில் இருக்கிறாங்க, தஞ்சாவூரில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்கலாம் சொல்லாதீங்க. யார் வேணால் கூகுள் மீட்டில் வரலாம். அதனால் அப்படி கூட்டிகிட்டு வரீங்கன்னா ரொம்ப நல்லது, சந்தோஷம். ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கன்னா அப்புறமா ஒரு வேளை கண்டினியூ ஆகலாம். கடவுள் தீர்மானித்த, கடவுள் விரும்பினான் அவங்கள. அதனால் உங்கள் விருப்பம். யாரெல்லாம் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.